சற்று முன் அதானி அதிரடி கைது. விசாரணை வளையத்துக்குள் மோடி. அதாவது அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் நிறுவனம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிட்ட அறிக்கையில் வெளிநாடுகளில் போலி நிறுவனங்களை உருவாக்கி அதானி குழுமம் பல நூறு கோடி ரூபாய் ரகசிய பணிவர்த்தனையில் ஈடுபட்டு பங்குச்சந்தையில் ஊழல் செய்ததாக ஆதாரங்களையும் வெளியிட்டது. மேலும் அதானியின் போலி நிறுவனம் என்று குற்றச்சாட்டுக்குள்ளான நிறுவனத்தின் செபியின் தலைவராக இருக்கும் மாதவிக்கும் அவரது கணவரும் பங்குகள் இருப்பதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்டிருந்தது. இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தொழிலதிபர் அதானி தங்கள் நாட்டு முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாகவும் அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. தொழில்துறையில் தற்போது மீண்டும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, அதானி மீது லஞ்ச புகார்கள் உள்ள நிலையில் பிரதமர் மோடியின் பாதுகாப்பில் அவர் சுதந்திரமாக வலம் வருவதாகவும் இந்த புகாரில் பிரதமர் மோடிக்கும் தொடர்பு இருப்பதாகவும் சந்தேகங்கள் எழுந்துள்ளன என கூறினார். மேலும் அதானி முறைகேடு தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த நாடாளுமன்ற கூட்டக்குழுவை உடனே அமைக்க வேண்டும் என்றும் தொழிலதிபர்கள் அதானி உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் பேசியுள்ளார். மேலும் அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி வலியுறுத்தியது தொடர்ந்து அதானி மீது தற்போது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், குறிப்பாக இதில் முதற்கட்ட விசாரணையில் அதானியின் ஊழல் மோடிக்கும் சம்பந்தம் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதனால் மோடியின் விசாரணை வலையில் வந்து இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இந்தியாவே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.